ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கருவிலிருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம சிம்ம ராசிக்கு உண்டான ஆவணி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம். இந்த ஆவணி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா 16/8/2024 வெள்ளிக்கிழமை மாலை 7:44 இந்த ஆவணி மாதம் பூராட நட்சத்திரம் தனுசு ராசி துவாதசியில் பிறக்குதுங்க. இந்த ஆவணி மாதத்துக்கு விஷ்ணுபதி புண்ணிய காலம்னு ஒரு சிறப்பு பெயரும் உண்டு. மற்ற ராசிக்கெல்லாம் இல்லாத சிம்ம ராசிக்கு இந்த மாதம் இன்னொரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, உங்களுடைய ராசி அதிபதி ஆட்சி பெற்றிருக்காரு. அதாவது ஆவணி மாதத்தில் சூரியன் சிம்ம ராசியில் இருப்பார். சிம்ம ராசி அவருடைய சொந்த வீடு. அப்போது மற்ற ராசிக்கெல்லாம் எந்த ராசிக்குமே இல்லாத ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, சூரிய பகவானை நீங்கள் நேரடியாக பார்க்க முடியும், பார்த்து வணங்க முடியும். இப்போ தனுசு ராசின்னு வச்சுக்கோங்க, குருவெல்லாம் நம்ம நேரடியாக பார்க்க முடியாது. ரிஷபராசினா சுக்கிரன்லாம் தெரிய மாட்டார், அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஆனால் சூரிய பகவானை எப்போவுமே காலையில் 6 to 7 நம்ம நேரடியாக பார்க்க முடியும், பார்த்து அவரை வணங்க முடியும். இந்த ஞாயிற்றுக்கிழமை, அதாவது ஆவணி மாதத்தில் 4 ஞாயிற்றுக்கிழமை இருக்குது. இந்த 4 ஞாயிற்றுக்கிழமையில் 6 to 7 காலையில் சூரிய ஹோரையில் அவரை வணங்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. உங்களுடைய வாழ்க்கையில் எப்போவுமே வளர்ச்சி மற்றும் உயர்ந்த நிலையை மட்டும் நீங்கள் அடையணும்னு நினச்சிங்க அப்படின்னா, இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய 4 ஞாயிற்றுக்கிழமையும் சூரிய பகவானை வணங்கணும். 6 to 7 சூரிய ஹோரையில் வணங்குறது சிறப்பானது. எப்போவுமே வாழ்க்கையில் வீழ்ச்சி அடைய மாட்டீங்க. இந்த 4 ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு வருஷத்துலேயும் ஆவணி மாதத்தில் சூரியன் ஆட்சி பெற்றிருப்பாரா. அதனால் ஆவணி மாதம் ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னா, இந்த 4 ஞாயிற்றுக்கிழமையும் சூரியனுக்கு உண்டான நாள் ஞாயிற்றுக்கிழமை. இந்த 4 ஞாயிற்றுக்கிழமையிலையும் நீங்கள் வழிபாடு பண்ணுறது உங்களோட வாழ்க்கையில் ரொம்ப வளர்ச்சி டெவலப்மெண்ட்டுக்கு உறுதியாக உண்டுங்க இந்த மாதத்தில். அதனால் நீங்கள் கரெக்டாக அதை பண்ணிக்கோங்க. சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் என்னைக்கு அப்படின்னா 22-23 ஆகஸ்ட் 22-23 சந்திராஷ்டம நாட்களாக வருது. உங்களுக்கு இந்த மாதத்தில் எப்போ லக்கி டேட்டு அப்படின்னா செப்டம்பர் ஆகஸ்ட்டில் 19, அதே மாதிரி செப்டம்பரில் செப்டம்பர் 1, 10 இந்த 3 நாட்களும் உங்களுக்கு ரொம்ப லக்கியான டேட்டு. அதே மாதிரி கலர் என்ன அப்படின்னா ஆரஞ்சு, அதே மாதிரி ரூபி பிங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய கலரு, அதே மாதிரி ஆலிவ் க்ரீன், இந்த 3 கலருமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப லக்கியான கலர் இந்த மந்த்து. இது உங்களுக்கு நீங்கள் ட்ரெஸ்ஸாக முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது, நீங்கள் ஒரு விஷயங்களுக்கு போகும்போது இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போகலாம். இந்த கலரில் இருக்கக்கூடிய ட்ரெஸ் போடுங்க, அல்லது கர்ச்சீஃபையாவது வச்சுக்கோங்க. இது இன்னும் உங்களுக்கு பக்கபலமாக இருந்து ஹெல்ப் பண்ணும். இந்த ஆவணி மாதத்தில் உங்களுக்கு நிறைய நன்மைகள் தான் நடக்கும். தொழில் ரீதியாக 10ஆம் இடத்துல குருவும் செவ்வாயும் குருமங்கல யோகம் பெற்றிருக்கு. இந்த மாதம் உங்களுக்கு குருவும் செவ்வாயும் சேர்ந்து தொழில் ஸ்தானத்தில் குருமங்கல யோகம். அதே மாதிரி 10ஆம் அதிபதி சுக்கிரன் உங்களோட ராசியிலே இருக்கார். அப்போ என்னென்னா தொழில் புதுசாக தொடங்குறதுக்கு இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அருமையான மாதம். இது மாதிரி ஐடியா இருந்தால் கூட, தொழில் தொடங்கணும் அப்படின்னு ஐடியா இருந்தால் கூட இந்த மாதம் அதுக்குண்டான விஷயங்கள் எல்லாமே உங்களை தானாகவே தேடி வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. புதிய பார்ட்னர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இல்லை ஆல்ரெடி பார்ட்னர்ஷிப் வேண்டாம், நம்ம புதுசாகவே தொடங்கிக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்களாலும் அந்த பார்ட்னர் விலகிட்டு உங்கள்கிட்டயே தொழிலை ஹேண்ட் ஓவர் பண்ணுறதுக்கு உண்டான அமைப்புகளும் இருக்குது. தொழில் ரீதியாக நிறைய நன்மைகள், உற்பத்தி சார்ந்த தொழில், ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழிலெலாம் நல்ல இன்கம்மு லாபம்லாம் அதிகமாக கிடைக்கக்கூடிய மாதம்தான். இதில் ஏன்னா புதனும் உங்களோட ராசியில் இருக்கார். 2-11 கூடையவர். நல்ல வருமானம் லாபம்லாம் கிடைக்கக்கூடிய மாதம்தான். போன மாதம் எவ்வளோக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டீங்களோ அதெல்லாம் பல மடங்காக சேர்த்து இந்த மாதம் நல்ல வருமானமும் இன்கமும் உங்களுக்கு உறுதியாக உண்டு. தொழில் ரீதியாக நிறைய நன்மைகள் தான் உங்களுக்கு நடக்கும். தொழில் ரீதியாக உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் அதிகமாக வரக்கூடிய மாதம்தான் இந்த ஆவணி மாதம். யாருக்கு நல்லது நடக்குதோ இல்லையோ சிம்ம ராசிக்கு உறுதியாக நல்லது நடக்கும். வக்ரச்சனியோடைய பார்வை இருக்குது. சுறுசுறுப்பை மட்டும் கொஞ்சம் அதிகமாக இது பண்ணிக்கோங்க. பொதுவாகவே சிம்ம ராசிக்காரங்க டைமை கீப்பப் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே, டைமுக்கு சூரியன் வருவார். அந்த டைமை கீப்பப் பண்ணுற பழக்கம் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா வாழ்க்கையில் சக்ஸஸ் தவிர உங்களுக்கு வேறு எதுவுமே இருக்காது. டைமை கீப்பப் பண்ணுற விஷயங்கள் மட்டும் கரெக்டாக நீங்கள் பண்ணிக்கணும். இந்த டைம்னா டைம், சூரியன் கரெக்டாக அந்த டைமுக்கு வந்துடுவார். அதே மாதிரி அஸ்தமனம் ஆகிறதும் அதே மாதிரி தான். பட் ஆனால் உழைக்கணும் அப்படி அதுக்கு டைம் பார்க்கக்கூடாது. எந்த டைம் எவ்வளோ டைம் ஆனாலும் அந்த உழைப்பு நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ போடுறீங்களோ அந்தளவுக்கு பல மடங்காக உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல அனுகூலமும் இன்கம் நல்லா வரும். வருமானம் அப்படிங்கிறது நிரந்தர வருமானமாக இருக்கும். நீங்கள் முக்கியமாக இந்த மாதம் கடைபிடிக்க வேண்டியது உங்களுடைய பேச்சு. அதாவது வக்ரச்சனி பார்த்திங்கன்னா புதனை பார்க்குது. புதன் உங்களுக்கு 2ஆம் அதிபதி. வாக்குச்சனி கோப்பை குலைக்கும்னு சொல்லுவாங்க. அதாவது வாக்கு ஸ்தான அதிபதியை
புதன் பார்க்குறாரு. அப்போது தேவையில்லாத விஷயங்கள், விவாதங்கள் இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கணும். அமைதியாக இருந்தீங்கனாலே பல கோடிகளை சம்பாரிச்சிடலாம் இந்த மாதம். அதே மாதிரி தொழில் ரீதியாக வர கிளைண்ட்டுக்கிட்டேயோ கஸ்டமர்கிட்டேயோ உங்களுடைய விவாதங்களை வைக்காதீங்க. அவங்க ஏதாவது குறை சொல்கிறாங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. பொதுவாகவே சிம்மராசிக்கு மெயின் பாயிண்ட் என்ன, அதாவது மிகப்பெரிய மைனஸ் என்ன அப்படின்னா, உங்களுடைய குறைகளை ஏற்றுக்கக்கூடிய பக்குவம் இருக்காது சிம்மராசிக்கு. அது நீங்கள் ஏற்றுக்கலைனாலும் அதுதான் உண்மை. உங்களுக்கு யாராவது உங்களை குறை சொல்லிட்டாலே அவங்க மேலே உங்களுக்கு கொஞ்சம் கோபம் வருத்தங்கள் வந்துடும். பட் ஆனால் எதுக்காக சொல்கிறாங்கன்னு யோசித்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்குவாங்க. அதுக்குன்னு நீங்கள் யார் குறை சொன்னாலும் அதை இது பண்ணணும் ஏற்றுக்கணும்னு அவசியம் கிடையாது. அதாவது உங்கள் கூட இருக்கிறவங்க என்ன விஷயத்துக்காக நம்மளை இப்படி சொல்கிறாங்கங்கிறத புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே உங்களோட லைஃப்பில் சக்ஸஸ் மட்டும்தான். அதே மாதிரி படிக்கக்கூடிய உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு இது சூப்பர் மாதமுங்க. உத்தியோகத்தில் இருக்கவங்க நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு சேலரி இன்க்ரிமெண்ட்டு, ப்ரொமோஷன்லாம் இந்த மாதம் வரும். அதே மாதிரி ஏதாவது திடீர்னு உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் உண்டு. அதே மாதிரி அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. நிறைய பேர்த்துக்கு தொழிலுக்காக ஒரு பெரிய வண்டி எடுக்கணும்னு நினச்சிட்டு இருப்பீங்க. இந்த ஆவணி மாதத்தில் அதுக்கு உண்டான இது இருக்குது. அதே மாதிரி தொழிலுக்காக இடம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருப்பீங்க. இந்த ஆவணி மாதத்தில் அதுவும் உண்டு. தொழிலுக்காக தொழில் ரீதியாக இடம் வாங்குறதுக்கு உண்டான அமைப்புகள் உறுதியாக உண்டு. நீங்கள் அதில் என்னென்னா லேண்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பார்க்கும்போது கவனமாக பார்க்கணும். ஒரு லீகல் ஒப்பீனியன் எடுத்துகிட்டு வாங்குங்க. வக்ரச்சனியோடைய பார்வை புதனுக்கு இருக்குது. புதன் தான் டாக்குமெண்ட்டு. இந்த டாக்குமெண்ட்டில் ஏதாவது வில்லங்க இருக்கா அப்படிங்கிறத என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு லீகல் ஒப்பீனியன் வாங்கிட்டு பார்த்துக்கோங்க. படிக்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன் அப்படின்னா புதன் 4ஆம் இடத்துக்கும் சனியோடைய பார்வை இருக்குது, வக்ரச்சனியோடைய பார்வை இருக்குது. கல்வி ஸ்தான அதிபதி யார்? புதன். அவருக்கும் வக்ரச்சனியோடைய பார்வை இருக்குது. படிக்கிறத ஓவராக நீங்கள் போடணும். அதாவது எஃபர்ட் 1 மணி நேரம், 2 மணி நேரம், 4 மணி நேரம் போடுறீங்க அப்படின்னா அதை 6 மணி நேரமாக மாற்றினா மட்டும்தான் நீங்கள் ஒரு 80%, அதாவது 90%க்கு நீங்கள் ஒரு எய்ம் வச்சுருக்கீங்க, 100 மார்க்குக்கு எய்ம் வச்சுருக்கீங்க அப்படின்னா 6 மணி நேரம் எஃபர்ட் போட்டால் தான் அதில் 80%ஆவது உங்களால் ரீச் பண்ண முடியும். ஏன்னா உங்களை டைவர்ஷன் நிறைய உங்களுக்கு இருக்குது. அதாவது சனி வக்ரச்சனி புக்கை எடுத்து வச்சாலே இப்போ சினிமா பாட்டு, இந்த ரீல்ஸு இதுதான் மைண்டுக்குள்ளே வரும். சில பேர் புக்குக்குள்ளேயே செல்ஃபோனை வச்சு தள்ளி விட்டுட்ருப்பாங்க. இதெல்லாமே அவாய்ட் பண்ணிக்கணும். பொதுவாகவே சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய பேரண்ட் என்ன பண்ணணும், தன்னோட குழந்தைங்கள கவனமாக இருக்கணும். அதுவும் 10th +1 +2 படிக்கிறவங்க முக்கியமாக படித்தா மட்டும்தான் வாழ்க்கை. இந்த சனி உங்களுக்கு வக்ரச்சனி அஷ்டமது சனியாகவும் மாறும். அதனால் சனியோடைய பொசிஷன் நல்ல அனுகூலமாக இல்லை யாருக்கு, படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு. அதனால் படிப்பில் நல்ல ஆர்வம் செலுத்தக்கூடிய விஷயங்கள்லாம் நீங்கள் கொண்டு வரணும். வாலண்ட்ரியாக பாசிட்டிவ் அப்ரிமேஷன்ஸ்லாம் சொல்லி பாருங்கள். படித்தாதான் எனக்கு வாழ்க்கை, படித்தாதான் நல்ல பொசிஷனுக்கு வர முடியும்னு சொல்லி பார்த்தா மட்டும்தான் படிப்பில் உங்களுக்கு முன்னேற்றம் வரும். நீங்களாகவே உங்களைய மோட்டிவேட் பண்ணிக்கங்க. வேறு யாரும் அதுக்காக வரமாட்டாங்க. பெண்களுக்கு இது ரொம்ப நல்ல மாதம். நிறைய விஷயங்களை சாதிக்கக்கூடிய மாதமாக இருக்குது. நீங்கள் புது புது முயற்சிகளாக எடுக்கிறீங்க அப்படின்னா அது எல்லாமே உங்களுக்கு அனுகூலமாக முடியும். இவ்வளோ நாளாக நிறைய விஷயங்கள் பாதகமாக இருந்திருக்கும், அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய மாதமாக இது இருக்குது. அதே மாதிரி கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகும். ஒற்றுமைகள் வரும். காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிரச்சனைகளை கொண்டு கொடுக்கும். 5ஆம் இடத்துல யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12ஆம் அதிபதி, விரய ஸ்தானாதிபதி இருக்கார். லவ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதே மாதிரி பிரேக்கப் ஆகிறது, வீட்டில் தெரிஞ்சு அது பெரிய இஷ்யூ ஆகிறது, இதெல்லாமே இந்த மாதம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பெண்கள் வெளியில் போகும்போது எங்கே போகிறீங்க அப்படிங்கிறத வீட்டில் இருக்கக்கூடியவங்ககிட்ட சொல்லிட்டு போகணும். கல்யாணம் ஆனவங்களாக இருந்தால் உங்களுடைய கலத்தரம், அதாவது கணவனோ மனைவிக்கிட்டேயோ இன்ஃபார்ம் பண்ணிட்டு போகிறது நல்லது. வக்ரச்சனியோடைய பார்வை புதனுக்கு இருக்குங்க. எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் நேர்மையாக இருப்பீங்க, ஆனால் உங்கள் மேலே அவதூறு பரப்புறதுக்குன்னு சில நபர்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு அனுகூலமான மாதமாகவும் இது இருக்குது. ஏன்னா 6ஆம் அதிபதி உங்களுக்கு அவங்க எதிரிகள்னு சொல்லக்கூடியவங்க, அவங்களுக்கும் இது அனுகூலமான மாதமாக இருக்கறனால இந்த மாதத்தில் உங்கள் மேலே தேவையில்லாத வீண் பழி அல்லது அவதூறுகள், ரூமர்ஸ் வர்றது, வதந்திகள் வரதெல்லாம் அதிகமாக இந்த மாதத்தில் வரும். இது எல்லாமே கரெக்டாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு நினச்சி அதை தட்டி விட்டுட்டு முன்னேறி போய்கிட்டே இருக்கணும். பட் ஆனால் ரொம்ப ஜாக்கிரதையாகவும் இருக்கணும். வெளியில் எங்கேயாவது போகிறீங்க, இல்லை யார்கிட்டையாவது யாரை பற்றி பேசுகிறீங்க, மெசேஜ் பண்ணுறீங்க,
வீடியோ கால் பண்ணுறீங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப அதாவது ஜாக்கிரதையாக இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ கால் இந்த மாதிரி மெசேஞ்சரில் சேட் பண்ணுறதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. இல்லைன்னா அதுவே உங்களை பிளாக்மெயில் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் வரும். வக்ரச்சனியோடைய பார்வை இருக்குங்க. அதுவும் இல்லாமல் ராசி அதிபதி சூரியனுடைய பார்வையும் இருக்குது. உங்களுக்கு மெயினாக வந்து பேர் புகழ் நேம், குட் நேம் இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியமாக இருக்கும். அதுக்கே களங்கம் விளைவிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். கலை சம்மந்தப்பட்டவங்களுக்கு இது நல்ல முன்னேற்றமான மாதமாக தான் இது இருக்குது. அரசியல் சம்மந்தப்பட்டவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். மீடியா முன்னாடி பேசுகிறது, சோஷியல் மீடியாவில் உங்களை ப்ரொஜெக்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களில் கவனமாக இருக்கணும். நெகட்டிவ் பப்ளிசிட்டி கிடைக்கிறதுல ஈஸியாக வந்துடும். அது இப்போ தேவையில்லாத தலைமை இடத்துலேருந்து உங்களுக்கு ப்ரெஷர்லாம் பண்ணுவாங்க. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். எடுத்து வைக்கக்கூடிய காரியங்கள் ஒவ்வொன்றும் யோசித்து செய்யணும். இல்லை அப்படின்னா அது உங்களுக்கு சாதகமாக அமையாது. அரசியல் சம்மந்தப்பட்டவங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப கவனமாக இருக்கணும். சிம்ம ராசிக்கு பொதுவாக பார்த்திங்கன்னா தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக நல்லா இருக்குது. தாயாருடைய உடல்நிலையில் கவனமாக இருக்கணும். அவங்களுக்கு சிறு மருத்துவ செலவுகள் உறுதியாக உண்டு. வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுவும் முக்கியமாக சந்திராஷ்டம நாட்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்றபடி தொழில், உத்தியோகம் இதெல்லாமே வந்து ரொம்ப டாப்பில் தான் இருக்குது. ரொம்ப சிறப்பாகவும் இருக்குது. ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிம்ம ராசிக்கு நல்ல அனுகூலமான மாதமாக தான் இருக்குது. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.